ரிப்போர்ட்ஸ் கரெக்டா இருக்கு, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்புறம் எப்படி அவருக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கும்? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அவர் ஹெல்த்தும் நல்லபடியா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு என்னாச்சு? ஒருவேளை இன்ஜெக்ஷன் போட்டது அவர் பாடிக்கு ஒத்துக்கலையோ? அதுக்கு சான்ஸே இல்லையே. எப்படி இப்படி ஆயிருக்கும்? இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த இன்ஜெக்ஷனால இருக்குமோ? ஹஸ்பண்ட் அண்ணே, இதே மாதிரியே எல்லா ரூம்லயும் பெட்ஷீட்லாம் மாத்திருங்க. சரியா? சரி. பழசை எடுத்துட்டு புதுசா போட்டுருங்க. அழுக்கானதை எடுத்து துவைக்க போட்டுருங்க. சரியா? இதை எடுத்துட்டு போங்க. அண்ணே, ஷோ, குப்பை கூட விட்டுட்டு போயிட்டாரா? வேலு, என்னங்க, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்ன மேடம், இன்னும் அதவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நடந்ததுல ஏதோ தப்பு இருக்கு வேலு. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எதுவுமே நம்ம கையில இல்ல மேடம். இங்க பாருங்க, உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணீங்க. அந்த அம்மா பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. பாவம், புருஷனை இழந்த கோவம், ஏதோ அறியாமையில அப்படி பேசியிருப்பாங்க. அவங்க சாப விட்டது கூட எனக்கு வருத்தமா இல்ல. ஆனா அவர் எப்படி இறந்தாருன்னு தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. படிக்காத நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதையே யோசிச்சுட்டு இருக்காம அடுத்த வேலையை பாருங்க. நானும் அதை நினைச்சு கவலையாத்தான் இருந்தேன். ஆனா என் செல்வி அதை எடுத்து சொன்னாங்க. அப்புறம்தான் எனக்கே புரிஞ்சது. அதவே யோசிச்சுட்டு இருக்காதீங்க மேடம், வேலையை பாருங்க. வேலு வேலு வேலு, அதை எங்க வைங்க. எதுக்குங்க? என்னாச்சு? நீங்க வைங்க, நான் சொல்றேன். என்னாச்சு மேடம்? நீங்க வைங்க, நான் சொல்றேன். மேடம் மேடம், என்னாச்சு மேடம்? எக்ஸ்பைரி ஆன டோஸ் அவருக்கு போட்டிருக்கோம். அதனாலதான் அவர் இறந்திருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா வேலு, இங்க பாருங்க. இதுதான் நான் அவருக்கு கடைசியா போட்ட ஊசி. 2 மாசத்துக்கு முன்னாடியே எக்ஸ்பைரி ஆயிருக்கு. பாருங்க. கடவுளே, மேடம், எப்படி மேடம் இது? அத கொடுங்க, என் கூட வாங்க. ஏய் தேவி, நில்லு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாய கூட. என்ன இது? என்ன மேடம் இது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்காத. இதுதான் செத்து போன பேஷண்ட்டுக்கு நம்ம கடைசியா போட்ட இன்ஜெக்ஷன். இது எக்ஸ்பைரி ஆனத கூட பார்க்காம நீ மருந்து எடுத்து கொடுத்திருக்க. ஐயோ மேடம், என்ன சொல்றீங்க? மேடம், எனக்கு இந்த மருந்து எக்ஸ்பைரின்னு தெரியாது. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுதா? உன்னாலதான் பேஷண்ட்டுக்கு இப்படி ஆயிருக்கு. சிஸ்டர், இந்தாங்க எடுத்து.